இதனுடைய தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம், prayer taught by our blessed Lord. பொதுவாக அது கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவார்கள், the Lord's prayer என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் அதை மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய பின்னணியோடு அதை பேசுவார்கள். ஆனால் ஒரு பக்தன் அருமையாக சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜெபம் என்பது யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபத்தின் மாதிரியும் சரி, லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே இன்னொரு கட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபத்தின் மாதிரியும் சரி, சீஷருடைய ஜெபம் என்பதாக அழைப்பதாக தான் பொருந்து வரக்கூடியது. What we find in Luke 11 and on a different occasion Matthew 6, wherein which the Lord has taught his disciples to pray, both are significantly to be known as the disciples' prayer, the prayer of a disciple. ஏனென்றால் லூக்கா 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். Luke 11:1 says, a disciple of the Lord has requested Jesus Christ to teach them how to pray or what to pray. Similarly, how John the Baptist has taught his disciples to pray. ஆண்டவர் ஜெபம் பண்ணின அந்த விதத்தை பார்த்து அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அதை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இன்னொரு கட்டத்திலே, குறிப்பாக மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது, மலை பிரசங்கத்தை சொல்லும் போது ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். அதிலேயும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த பரமண்டல ஜெபம் அல்லாவிட்டால் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெபத்தை மனப்பாடமாக சொல்லுகிறார்கள். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. வேதத்தில் எந்த பகுதியும் நாம் மனப்பாடம் செய்யலாம். அதை நமக்கு ஆசீர்வாதமாக அநேக சமயத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதை நாம் பிரயோகிக்கலாம். ஆனால் அதையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஒரு மலை பிரசங்கத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் ஒரு சீஷன் ஆண்டவரிடத்தில் வந்து எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே the two occasions suggest that we don't need to repeat the Lord's prayer. It's not Lord's prayer at the end of it. It is a prayer of a disciple. The Lord has taught his disciples how to pray, or a pattern prayer to say the least. இந்த விதமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இதையே செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆங்கிலத்திலே pray in this manner மத்தேயு 6:9 படிக்கிறோம். ஆகவே இந்த மாலையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தினுடைய மாதிரியை நாம் பார்க்கலாம். அதை சீஷருடைய ஜெபம் என்று சொல்லலாம். ஏனென்றால் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்பது ஆண்டவர் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் கிடையாது. ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை. ஆகவே சீஷர்களுக்கு அந்த ஜெபத்தினுடைய மாதிரியை கற்றுக் கொடுத்தார். It is a pattern prayer, and the disciples or any believer has to observe the various aspects of the prayer that the Lord has taught, and accordingly to practice in their own personal life. யூதர்களை பொறுத்து இப்ப 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை முதலாவது பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே எப்படி ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். This discourse about prayer as part of the Sermon on the Mount begins in verse 5 with a negative note. The Lord is saying how not to pray. எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை முதலாவது சொல்லுகிறார். இன்றைக்கு இது மிக முக்கியம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம்.
மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். சோ எப்படி ஜெபிக்க கூடாது என்பதாக முதலாவது நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மாதிரியின்படி படித்தால் எப்படி ஜெபிக்க கூடாது என்பது முதலிலே வலியுறுத்தப்படுகிறது. அதற்கு காரணம் இருக்கிறது. 5ஆம் வசனத்திலே மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசேயர் என்ன செய்வார்கள்? அவர்கள் வீதிகளிலே நின்று, ஜெபாலயங்கள் வீதிகளிலே நின்று அவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பார்கள். அதுவும் நீண்ட நேரம் ஜெபிப்பார்கள் என்று மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? மத்தேயு 23:14. Matthew 23:14 says, the Pharisees and the Sadducees would love to pray a long prayer. அதை நாம் பின்னாலே விரிவாக படிக்கிறோம். அந்த வசனத்தை இப்பொழுது பார்க்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். ஆகவே நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு திரும்பி வரும்போது 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த பரிசேயர் வேதபாரகர் என்ன பண்ணுவார்கள்? யூதர்களுக்கு தினந்தோறும் ஷேமா என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். உன் தேவனாய் கர்த்தர் உபாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். அதற்கு பெயர் ஷேமா. ஷேமா என்று சொன்னால் நம் விசுவாச அறிக்கை என்று வைத்துக் கொள்ளலாம். டு அட்டெஸ்ட் அவர் ஃபெய்த், தி ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். அதை அவர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே சொல்ல ஆரம்பித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி வேளைகளிலே அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய அந்த நேரத்திலே தேவாலயத்திற்கு போனதை பற்றி படிக்கிறோம். அதோடு தொடர்படுத்தி பார்க்கலாம். ஆகவே அவர்களுக்கென்று ஜெபம் பண்ணுவதற்காக குறிப்பிட்ட வேலை நியமிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இப்ப யூதர்களுக்கு சில ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே மணி ஓசை கேட்கும் போது அவர்கள் எருசலேமுக்கு நேராக எங்கிருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, எருசலேமை நோக்கி அவர்கள் ஜெபிக்க வேண்டும். 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை. There are appointed time, prescribed time by which any Jew has to offer prayer posturing towards Jerusalem. இந்த பரிசேயர் என்ன செய்வார்களாம்? இந்த 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி வேளை சமயத்திலே எப்பொழுது இந்த ஜெப நேரம் என்பது அவர்களுக்கு தெரியும். அதை மனதிலே வைத்து அந்த நேரத்திலே சந்தை வெளிகளிலே சுற்றி திரிவார்கள். அந்த மணி அடிப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த மணி சத்தத்தை கேட்டவுடனே, இந்த குறிப்பிட்ட ஜெப வேளை என்று வந்தவுடனே அந்த சந்தைகளில் அப்படியே நின்று, வீதிகளில் அப்படியே நின்று, சாலைகளின் ஓரத்தில் நின்று கைகளை உயர்த்தி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவார்கள். அதை எதற்காக செய்கிறார்கள் என்றால், அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷர் காணும்படியாக. In order for men to observe and appreciate these people, they would lift up their hands and make sure they are available at the street at the appointed time so that they could pray aloud and for people to see and appreciate. இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் எப்படி ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது, இந்த மாயக்காரராகிய இந்த வேதபாரகரை போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். அவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் எப்படியாவது அந்த நேரத்தை அறிந்து தெருவுக்கு வந்து ஜனங்கள் பார்ப்பதற்காக ஜெபித்து அவர்களுடைய மதிப்பை பெற வேண்டும், அவர்கள் எங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறார்களே. அப்படி ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திலும் நின்று ஜெபம் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு அந்த பலன் கிடைத்து விட்டது. ஏனென்றால் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஜனங்கள் பார்க்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு பெரிய சுய திருப்தி வருகிறது, இப்படி காரியம் நடக்கிறது. ஆகவே 5ஆம் வசனத்திலே அவர்களை பற்றி படிக்கிறோம். 6ஆம் வசனத்திலே, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். 7ஆம் வசனத்திலே, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். இந்த இடத்திலே இன்னொரு கூட்டம் வருகிறது. 5ஆம் வசனத்திலே
அந்த பரிசேயர் என்ற மாயக்கார கூட்டம் அவர்கள் வீதிகளில் நின்று ஜெபிக்க முயற்சி செய்வார்கள். 7ஆம் வசனத்துல அஞ்ஞானிகள், தி ஹீதன், how they pray to their gods or how they pray, அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு மத்தியஸ்தர்கள் இருப்பார்கள். ஒரு தெய்வங்கள் கூட இருக்கலாம். வேலைக்கு ஒரு தேவன், நான் சாப்பிடுகிற ஆகாரம் ஜீரணிப்பதற்கு ஒரு தேவன், குடும்பத்திற்கு ஒரு தேவன், ஊருக்கு ஒரு தேவன். இப்படி there are deities and mediators for various occasions and for various needs. And the Gentiles or these heathen, they begin to offer prayer in such a manner they would make requests separately. So it becomes a longer prayer. எப்படி இது நீண்டதாக மாறுகிறது என்றால், வீணான வார்த்தைகளை அலப்பிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரு டெய்ட் இடத்துல இதற்காக ஜெபிப்பார்கள், இந்த ஒரு மீடியேட்டர் இடத்துல, ஒரு மத்தியஸ்தர் இடத்துல இதற்காக, அது நீண்டு கொண்டே போகும். வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைத்து அப்படி செய்கிறார்கள். அப்ப இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய ஜெபம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய மாயமாலத்தை செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். So the Lord is suggesting that we should not follow the pattern of these two groups. First, the Pharisees, who make sure they are at the appointed time so that people could see and appreciate, and the heathen who have different deities and mediators for each occasion and each profession and each likes and dislikes, and they have to pray through them by vain repetitions. இந்த ரெண்டையும் செய்யக்கூடாது. ஆகவே நாம் இதிலிருந்து ஒரு பாடத்தை முதலாவது படித்துவிட்டு 9ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தினுடைய அந்த சாராம்சங்களை பார்க்கலாம். ஜெபித்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றித்தான் நாம் கவலைப்படுகிறோம். அது உண்மைதான். ஆனால் வேதத்தை பொறுத்தளவிலே ஜெபிப்பதற்கு முன்பு நம்முடைய ஆயத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லுகிறது. சில வசனங்களை அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், சில வசனங்களை குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன், சில வசனங்களை நாமே இப்பொழுது படிக்க போகிறோம். ஏனென்றால் இது மிக முக்கியமானது. I want to emphasize this evening. We are concerned about what happens after our prayers, after our long or our effective prayer, so-called effective prayer. But we are least bothered about the preconditions, the prerequisite for us to offer prayer to God of the Bible. There are clear and authentic verses in the scriptures to suggest the preparations that we need to have to offer our prayers. நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், அதற்கான ஆயத்தங்கள் என்ன என்பதை குறித்த சில அடிப்படை வேத வசனங்களை பார்க்க போகிறோம். சில வசனங்களை பார்க்க போகிறோம், அதை நீங்கள் பார்க்கலாம். தயவுசெய்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள பின்பு தியானிக்கலாம். There are certain verses that we would look into this evening, key verses. There are other verses that I'm going to give it to you. You can note it down for your own personal meditation and blessing later on. கடவுளுடைய வார்த்தை ஜெபத்திற்கு ஆயத்தத்தையும் சொல்லுகிறது. ஜெபத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது எவ்வளவு முக்கியமோ, ஜெப நேரமும் அதற்கு முன்பான ஆயத்தமும் முக்கியமானது என்பதை நாம் பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. Go behind the doors, close your doors and offer your prayer, because Father wants to have a personal communion with you. ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே அந்த அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்களுடைய வீட்டில் அப்படி வசதி இல்லை என்றால், எவ்வளவு நாம் தனிமையாக ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க முடியுமோ, முயற்சி செய்ய முடியுமோ, அவ்வளவு செய்வதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறது. எங்கள் வீட்டில் அவ்வளவு வசதி இல்லை, பெரிய குடும்பம், அறைகள் குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம். தவறு கிடையாது. அதிலேயும் கடவுளிடத்திலே ஜெபிப்பதற்கு நாம் எவ்வளவு தனிமையாக அவரோடு உறவாடுவதற்கு நேரத்தையும் சூழ்நிலையும் அமைத்துக் கொள்ள முடியுமோ அதை முக்கியத்துவப்படுத்துவது நல்லது. Some may say we have inconvenience to offer prayer in a private manner. So the idea here is to make sure that we spend qualitative and quantitative time alone with God. இன்னும் 1-2 வசனங்களை பார்க்கலாம். அப்படி என்றால் பொதுவாக ஜெபிக்க வேண்டும் என்பது அல்ல, அதை விலக்கு வைக்கவில்லை. வேதத்திலே
சபையிலே ஜெபித்திருக்கிறார்கள், குடும்பங்களிலே ஜெபித்திருக்கிறார்கள். இங்கே நாம் இப்பொழுது பார்ப்பது தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு நேரம் செலவிடுவது, மேடை போட்டு ஜெபிப்பது அல்ல. சபையிலே, குடும்பங்களிலே தனிப்பட்ட ஜெபங்கள் தான் வேதம் முழுவதும் இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு அதிக நேரம் இல்லை, அதை நாம் பின்னாலே பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை பார்க்கலாம். Psalm 66 and verse 18. The preparation to prayer. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். If I have iniquity in my heart, the Lord will not listen to my prayers, my cries. அப்ப இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு நாம் ஜெபத்திற்கு வந்தால் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினாலும் அதிலே பிரயோஜனம் கிடையாது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா chapter 59 and verse 2. நான் மெதுவாக போகிறேன், கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு சில நிமிஷங்கள் அதிகமாகலாம், தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஆசீர்வாதமான பாடமா இருக்கிறபடியினாலே நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் கொடுக்கும்படி அன்புடன் கேட்கிறேன். உங்கள் அக்கிரமங்களிலே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசாயா சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. What is preventing us from God listening to our prayers is our iniquity that separates us from close communion with God. அப்ப நம்ம எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கிறேன் என்று உடனடியாக இறங்கிவிட முடியாது. நல்லது தான், எப்பொழுதும் ஜெபத்திற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆயத்தத்து முன்பாக இருக்கக்கூடிய ஆயத்தத்தை இங்கே நாம் வேதத்திலே படிக்கிறோம். நீதிமொழிகள் 28:9. Proverbs 28:9. This is a key verse. Kindly turn with me to Proverbs chapter 28 and verse 9. This is a very key verse for us to observe with regards to preparation to prayer. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. Those who shun the word of God, those who do not have any role or the effect of God's word in our hearts, prayer will not have any impact. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. This is the preparation. இதுதான் ஆயத்தம். நாளாகமத்திலே நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு ஜெப வார்த்தை, அல்லாவிட்டால் வாக்குத்தத்தம், என் ஞாபகம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, பாருங்கள் ஆயத்தத்தை பாருங்கள், தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவானார்களானார்கள். Look at those prerequisites. It is two prime requests, that the one who humbles himself and shuns iniquities in his heart, அவருடைய ஜெபத்தை என் முகத்தை அப்பொழுது தேடுவார்களானால் அப்பொழுது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அதே போல நீதிமொழிகள் 21:13 எழுதி வைத்துக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 21:13. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் சொல்லியிருக்கிறது, Proverbs 1:25 and 28. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அதை தொடர்ந்து சில காரியங்களை சொல்லுகிறார். 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். The Lord has said, you have disobeyed, you have displeased me by not obeying my words, in which case I will not listen to you. And even if you seek me early in the morning, that's a wonderful occasion, time to see God's face and sit in his presence. Even you were to do that, I'm not going to listen to you. இன்னும் இப்படி ஜெபத்திற்கு முன்பாக என்ன நடக்கிறது என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். இது மிக முக்கியமானது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்திற்கு முன்பாக என்ன செய்தார் என்று பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக் 5:16.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய், look at the preparation of our Lord himself. He has gone, he has secluded himself by going to the wilderness and started praying. அவரோ வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 6:12, லூக்கா 6:12, லூக் 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். The Lord has climbed up into the mountain and was spending his time in prayer the whole night. First, he has identified a place, the time, from distancing himself from the crowd to spend the entire night in prayer. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்கு ஜெபம் அவசியம்? முழுவதும் அவர் ஜெபிக்க வேண்டிய காரணம் என்ன? இன்னும் 1-2 வசனங்களை பார்க்கலாம். அவர் குறிப்பிட்ட நேரத்தை, குறிப்பிட்ட இடத்தை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை போல மாதிரி இருக்க முடியுமா? We have the classical example, the glorious example of our Lord himself, identifying a place and a secluded location by which he could spend his time of prayer. மத்தேயு 14:23 வசனம். Matthew chapter 14 and verse 23. மத்தேயு 14:23. Look at this word. This is so beautiful. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, after sending away the people, தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலேறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அவர் மிக நாள்தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறார். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு, once he has sent people away, he has gone to the mountain to pray and to be alone with his father. மார்க்கு 1:35 வசனம். மார்க்கு 1:35 வசனம். மார்க் chapter 1 and verse 35. அவர் அதிகாலையிலே, அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கலாம். அவர் பட்டணந்தோறும் சுற்றித் திரிந்து அநேகரை சுஸ்தப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். In the wee hours, the Lord has gone into the wilderness and to spend time alone with his father. அதிகாலையிலே எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். இப்படி வேதத்திலே நாம் பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை பார்க்கிறோம். The preparation to prayer is as important as the impact of prayer after we are done with. ஜெபத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு கண்டிப்பாக வேதத்திலே பதில் உண்டு. அந்த அளவிற்கு அதற்கு இணையாக ஜெபத்திற்கான ஆயத்தமும் முக்கியம். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் செவி கொடுக்க முடியாது. யாக்கோபு 4 வருவோம். யாக்கோபு 4 நீங்கள் இச்சித்தும் நீங்கள் கேட்டும் உங்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்றால், உங்கள் இருதயத்திலே நீங்கள் இச்சையை நீங்கள் வைத்திருக்கிறபடியினாலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். It is clear from the epistle of James. Why at times we don't receive any answer for our prayers? Simply because we have determined to do the way we want to live and we want to act and we want to spend. That's why it's not of God. ஒருவேளை நாம் அதை சம்பாதித்து விடலாம், முயற்சி செய்து விடலாம். ஆனால் ஜெபம் என்பதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. இந்த பின்னணியிலே மத்தேயு 5 திரும்பி வருவோம். முதலாவது எப்படி ஜெபிக்க கூடாது என்று 2 உதாரணத்தை பார்த்தோம். ஆகவே அந்த ஜெபத்திற்கு என்னென்ன ஆயத்தம் என்று பார்த்தோம். 8ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், அந்த 2 குழுவை போல நீங்கள் செய்யாதிருங்கள். மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். This is a paradox. இது ஒரு வினோதமான வார்த்தை.
இதிலிருந்து ஒரு கேள்வி வருகிறது, எல்லாவற்றையும் தான் அவர் அறிந்து வைத்திருக்கிறாரே, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? இஃப் only God knows everything, why should I pray? இங்கேதான் நிறைய கிறிஸ்தவர்கள், விசுவாசிகளும் ஒரு சில விசுவாசிகளும் கூட ஜெபம் என்றால் என்ன என்பதை பற்றி தவறாக கணக்கு போடுகிறார்கள். This is where most Christians, so-called Christians, ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், ஏதோ வேலைக்கு போவதற்கு முன்பாக, இல்லாவிட்டாலும் பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, பிள்ளைகள் படிப்பு பரீட்சை எழுத போகும்போது ஒரு அவசரமான ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடியவர்கள் உட்பட ஜெபத்தை பற்றி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? என்னுடைய தேவை தெரியாதா? இஸ் omniscient, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ ஞானி. அவரிடத்திலே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இங்கே தான் நாம் என்ன படிக்கிறோம்? ஜெபத்தினுடைய சாரம்சத்தை நாம் பார்க்கிறோம். The meaning, the real meaning of prayer is now the Lord is unfolding the real meaning of prayer in verse 8 and onwards. அதற்கு முன்பு எப்படி ஜெபிக்க கூடாது, என்னென்ன ஆயத்தங்களை செய்ய வேண்டும், வீண் வார்த்தைகளை அளப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவர்களைப் போல நீங்கள் செய்ய வேண்டாம், ஏனென்றால் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னதை தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். The Lord knows, your heavenly Father knows what you need. அங்கே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அதை நாம் கவனிக்க வேண்டும். What you need, when you need, how you need. உங்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, அது எப்படி தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாட் our wants, எனக்கு என்ன விருப்பமோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், அறிந்திருக்கிறார் என்று அதையும் அறிந்திருக்கிறார். ஆனால் ஜெபம் என்பதை பற்றி சொல்லும் போது உங்களுடைய தேவை இன்னது என்பதை அறிந்திருக்கிறார். அதற்கு முந்தின பகுதியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிந்தின பகுதியிலே 7ஆம் வசனத்தில், இதே மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள், பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? You heavenly earthly parents, you are weaklings, you have your own shortcomings, yet you want to give good gifts to your children. How much more the heavenly Father is willing to offer you good gifts, நல்ல ஈவுகள். உங்களுக்கு தேவை என்னது என்று அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூடும். எவைகள்? அதற்கு முந்தின வசனங்களிலே உடுக்க உடை, உண்ண உணவு, இருப்பிடம், இதற்கு மேலாகவே ஆண்டவர் நமக்கு செய்து வருகிறார். ஆகவே ஜெபம் என்பது கடவுளுக்கு எல்லாம் தெரியும் போது ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆகவேதான் இங்கேதான் ஜெபத்தினுடைய ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் அருமையாக சொல்லுகிறார், prayer is not expecting God to understand us, but for us to understand us better. It is not an information to God. அவருக்கு ஏதோ நாம் தகவலை சொல்லுகிறோம் என்பது அல்ல, அவருக்கு புதிர் போடுகிறோம் என்பது அல்ல. It is not something new for God that we are giving suggestions or we are giving information. He already knows everything. It's not expecting God to understand us. Yes, in one sense, but prayer is something that we need to understand ourselves. நாம் எவ்வளவு ஆண்டவரிடத்திலே நெருங்கி ஜெபத்திலே வருகிறோமோ, வேதபூர்வமான அணுகுமுறையிலே ஜெபத்திலே வருகிறோமோ, கடவுளை நாம் அறிய ஆரம்பிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். கடவுள் நம்முடைய தேவைகளை அறிவதை விட கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளை நாம் அறிந்து கொள்கிறோம் என்பதைத்தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிறோம். அப்ப ஜெபம் என்பது பிதாவோடு பேசுவது, அவருடைய பிரசன்னத்தை ருசிப்பது. Prayer is talking to God and enjoying His presence and waiting on Him. இதைத்தான் ஜெபம் என்று சொல்லுகிறோம். ஒரு மளிகை கடை லிஸ்டை போல கொடுத்து எனக்கு இதெல்லாம் வேண்டும், இதெல்லாம் வேண்டும், இப்பொழுது வேண்டும், இந்த வகையில வேண்டும் என்று சொல்லுகிற நிலைமை அல்ல. அது அல்ல ஜெபம். வேதம் சொல்லுகிற ஜெபம் அப்படி அல்ல. நீங்கள் உங்களுடைய இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், உங்கள் சிந்தையிலே நீங்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்த தேவன். He knows, understands even before you could fathom, you could understand, you could think of. அந்த பின்னணியிலே தான் 9ஆம் வசனத்திலிருந்து ஜெபத்தினுடைய சாராம்சத்தை வேகமாக பார்க்கலாம். ஜெபம் ஒரு உறவு. Prayer is the
continual relationship with our heavenly Father. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்குமான நெருக்கமான இடைவிடாத உறவினுடைய அடிப்படை தான் ஜெபம். It is a process or it is a relationship through Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அதை செய்ய முடியாது. இங்கே பார்க்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. Our Father denotes father-child relationship. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. The relationship between deity and worshipper. அதாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதிக்கப்படுவதற்குமான உறவு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் போது தகப்பன் பிள்ளைகளுக்கிற ஒரு உறவு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது ஆராதிக்கிறவருக்கும் ஆராதிக்கப்படுகிறவருக்குமான உறவு. மூன்றாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது ஒரு ராஜாவுக்கும் ஒரு அரசனுக்கும் அந்த நாட்டினுடைய அந்த அரசனுக்கு இருக்கக்கூடிய பிரஜைக்கும் உள்ள உறவு. The relationship between the king and his subject and his citizen. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவது என்பது ஒரு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் உள்ள உறவு. The third aspect, like let your will be done as it is in heaven, gives us the relationship between a master and a servant. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதை ஒரு எஜமான் தான் சொல்லுவார். ஒரு எஜமானிடத்திலே ஒரு அடிமை தான் சொல்ல முடியும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் போது கொடுப்பவருக்கும் பெற்றுக்கொள்ளுவதற்குமான உறவு. It is a relationship between the beneficiary and the benefactor. Beneficiary, நாம் பெறுகிறவர்கள், அதை கொடுக்கிறவர், ஈவாய் கொடுக்கிறவர், ஈவை கொடுக்கிறவருக்கும் ஈவை பெறுகிறவர்களுக்குமான உறவு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்பது மீட்பருக்கும் பலவீனமான ஒரு பாவிக்கும் உள்ள உறவு. It is a relationship between the savior and the weak saint. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும். இப்படி தீமையினிடம் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லும் போது ஒரு வழிகாட்டிக்கும் ஒரு பிரயாணிக்கும் உள்ள தொடர்பு. Lead us not into temptation means it talks about the relationship between a guide and a pilgrim. இந்த உலகத்திலே நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். பில்கிரிம் ப்ராக்ரஸ், ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். இந்த உறவுகளை பற்றி தான் இது சொல்ற. ஆகவே ஜெபம் என்பது ஒரு உறவு. அதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜெபம் என்பது இன்றைக்கு வேடிக்கையாகிவிட்டது. கடவுளோடு நேரம் செலவிடுவது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மாதிரி இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டு, வேதத்திலே சொல்லப்பட்ட அணுகுமுறைகள் மறக்கடிக்கப்பட்டு, இன்றைக்கு அது பல வகைகளிலே வேறு விதமாக செயல்படுகிறது. வேதம் சொல்லுகிறபடிதான் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அதிலேதான் ஆசீர்வாதம், அதிலேதான் வல்லமை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். He prayed earnestly, he prayed with sincerity. Elijah was a man like us, passion with passions, yet he prayed with fervor and intelligence. The Lord answered him. இந்த ஜெபத்தை நாம் படித்தால் மனிதனை சார்ந்து கிடையாது. ஜெபம் என்பது கடவுளை சார்ந்து இருக்கிறது. Prayer centers around God, not the other way around. இந்த நாட்களிலே ஜெபம் என்பது மனிதனை சுற்றி, மனிதனை மையமாக வைத்து இயங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே நாம் கவனிக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது, it begins with eternity and moves to temporal. நித்தியத்திலே ஆரம்பித்து இங்கே வருகிறது. நம்முடைய உலகத்தினுடைய நடைமுறை தேவைகளுக்கு வருகிறது. Prayer begins with eternity, eternal value, and then comes down to the temporal and the here and now. இங்கிருந்து போவது அல்ல. அந்த வழிமுறை நாம் கவனித்தால் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறது.
Our Father who art in heaven. நித்தியத்தில் ஆரம்பித்து கீழே வருவதுதான். From eternity to temporal is prayer. இன்றைக்கு ஜெபம் எப்படி மாறிட்டது? From temporal to eternity. முடியாது, அது வாய்ப்பு கிடையாது. பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே. நன்றாக கவனிக்க வேண்டும். Our Father, எங்கள் பிதாவே. இங்கே ஒரு உறவை ஆணித்தரமாக சொல்கிறது. என்னுடைய பிதாவே. இந்த ஜெபத்தில் எந்த இடத்திலும் என்னுடையது என்று வரவில்லை, எங்களுடையது. அதை நாம் ஒரு சில பகுதிகளை பார்த்து வேகமாக முடிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, Our Father. எனக்கு 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 என்பது வேதபூர்வமான ஜெபம் கிடையாது, உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல Our Father என்று சொல்லும் போது நான் ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். I belong to a godly eternal family. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு நித்திய குடும்பத்திலே நான் சொந்தக்காரன். ஆகவே நாம் இயற்கையிலே சுவாபத்தின்படி கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது. We are not naturally we don't belong to God. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். As many as received him by belief, repentance, belief, they have the right to become the children of God. நாம் இயற்கையிலே சுவாபத்தின்படி நாம் தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திற்கு we are by nature we are under the wrath of God. We are enemies to God's life. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தோம் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். We were aliens to the very life of God. There is nothing that we have to claim as God's children. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததன் மூலமாக, அவர் மூலமாக நாம் திட நம்பிக்கை தேவனிடத்திலே சேரும்படி பெற்றிருக்கிறோம். நீங்கள் நன்றாக பாருங்கள், மலை பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது முதல் ஆசீர்வாதம் என்னவென்று பாருங்கள். The very beginning of the beatitudes, so-called beatitudes, are the Sermon on the Mount. மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Do we get the connection here? ஏனென்றால் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி, ஒரே நீண்ட பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தினுடைய முதல் வார்த்தையே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are those who are poor in spirit, for them belongs the kingdom of God. அப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த ஆரம்பமே அதான். அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை பற்றி தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப we belong to a family. நான் தனியானவன் கிடையாது. என்னுடைய ஜெபம் என்னுடையது மாத்திரம், எனக்காக மாத்திரம் இருந்து கொண்டே இருந்தால் அது வேதபூர்வமான ஜெபம் கிடையாது. இரண்டாவது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் பிதாவாக அவருக்கு நெருங்கி வருகிறோம், ஆனால் அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது நாம் விலகி நிற்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு ஜெபத்திலே ஒரு மாயமாலம், ஒரு வேதம் சொல்லாத பிரமாணங்கள் இருக்கிறது. By calling him our Father, we come closer through Jesus Christ and his merit. But by hallowing his holiness, we declare or we acknowledge that we lack the holiness of God. ஜெபத்திலே அந்த அணுகுமுறை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபத்திலே கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று நாம் நினைப்பது கிடையாது. வேதத்திலே ஒரு சிறிய குறிப்பிட்ட நேரத்திலே பரலோகத்தினுடைய அந்த கர்டன் உயர்த்தப்பட்ட பொழுது அங்கே வந்த சத்தம், ஏசாயா 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே ஹோலி 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 என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பரலோகத்தினுடைய திரை லேசாக விலகின போது நாம் என்ன சத்தத்தை கேட்டிருக்கிறோம்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை பணிந்து கொண்டவர்கள் பரிசுத்தர் 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 என்று பணிந்து கொண்டார்கள். ஆகவே அவருடைய நாமம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்த வேண்டும். இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னால், நம்முடைய பேச்சு, செயல், ஈடுபாடுகள் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வராவிட்டால் அவருடைய பரிசுத்தத்தை நாம் குறைக்க முடியாது. அவர் பரிபூர்ண பரிசுத்தர். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் இழிவுகளை கொண்டு வருகிறோம். When we sin, we don't change his entire holiness, but we defame his name. என்னுடைய நாமத்தை அசுசிப்படுத்தினார்கள், என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சினாக்கினார்கள் என்று. கடவுளுடைய பரிசுத்தத்தை நாம் மாற்ற முடியாது. கடவுளுடைய பரிசுத்தத்தினுடைய நாமத்தை நாம் குலைக்கிறோம். ஆகவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது
அதிலே நிகழ்காலமும் அடங்கி இருக்கிறது, எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது. கடவுளுடைய ராஜ்யம் ஏற்கனவே இப்பொழுது வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து முடிந்து என்று சொன்ன போது மனம் திரும்பி விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அது நிகழ்காலம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. அன்றைக்கு கடந்த நாளிலே படித்தோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். ஆனால் இன்னும் எதிர்காலத்திலே கடவுளுடைய ராஜ்யம் முழுமையாக்கப்பட போகிறது. It has present and future implications. Right now, as believers, when we accept Christ Jesus, we become part of God's kingdom. But in the future, the consummation of His kingdom is going to occur on a particular day by which we will be part of the eternal bliss and kingdom. இன்றைக்கு உலகத்து கடவுளுடைய ராஜ்யம் வருவதாக என்றால் இன்றைக்கு இருக்கிறதா? ஆம். இன்றைக்கு உலகத்திலே எந்த ராஜ்யமானாலும் சரி கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதுதான். ராஜ்யங்களை ஏற்படுத்தி ராஜ்யங்களை தள்ளுகிறவர். இந்த உலகத்துல எந்த ராஜ்யமானாலும் சரி. ஆகவேதான் நாம் ராஜாக்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆளுகிறவர், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது கடவுளுடைய ராஜரீகத்தினுடைய அடையாளம் என்ன? ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவரும் அவர், தள்ளுகிறவரும் அவரேதான். Thy kingdom come, thy will be done. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இப்பொழுது யார் இருக்கிறார்? திரியேக தேவன். இப்பொழுது என்றால் பொதுவாக திரியேக தேவன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார். அதே போல பரலோகத்திலே தூதர்கள் இருக்கிறார். தூதர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கடவுளுடைய சித்தத்தை செய்கிறார்கள். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவது என்றால் ஆண்டவருடைய சித்தம் ஒரு கேள்வியும் கேட்கப்படாமல் தூதர்களால் செயல்படுத்தப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில்தான் ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கபடி செய்யும் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கப்படுவது. அன்றன்றுள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் ஆகாரம், என்னுடைய ஆகாரம் அல்ல. ஏனென்றால் நமக்கு ஆகாரம் வர வேண்டும் என்றால் பயிரிடுகிறவருக்கும் ஆகாரம் வேண்டும். பயிரிடுகிறவருக்கு ஆகாரம் வேண்டும், அதை வாகனத்திலே கொண்டு வருவதற்கும் ஆகாரம் வேண்டும். ஆனால் ஆகவேதான் எங்களுக்குரிய ஆகாரம், நாம் போடுகிறோமே இந்த உடை 30 பேருடைய கரங்களை தாண்டி நம்மிடத்திலே வருகிறது. நாம் சாப்பிடுகிறோமே ஆகாரம், குறைந்தது 23 பேர் கைப்பட்டதற்கு பிறகுதான் நாம் ஆகாரமாக டேபிளிலே உட்கார்ந்து அல்லாவிட்டால் தரையில உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும் என்றால் அந்த ஆகாரத்தை படைக்கிறவர்கள், கொண்டு வருகிறவர்கள், அதை ப்ராசஸ் பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் போஷணையை கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே பன்மையில இருக்கிறது. Give us this day our daily bread mean it includes the ones who are in the process of making these vegetables and groceries for us to eat. அது நிகழ்காலம். இன்றைக்கு என்னுடைய தேவையை தாரும், இன்றைக்கு என்னுடைய ஆகாரத்தை தாரும். 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திலும் கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்பதே அவசியம். நீங்க வேதத்துல எல்லா ஜெபத்தையும் எடுத்து பாருங்க. பெரிய பெரிய மனிதர்கள், தானியேல், எலைஜா, எலியா, சாலமன், நெகேமியா, இவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது அவருடைய அந்த ஜெபங்கள், எழுதப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் எங்களுடைய பலவீனங்களை மன்னித்தருளும், எங்களை பொறுத்தருளும், எங்களுடைய மூதாதையர்களை அவர்களுடைய பலவீனங்களை பொறுத்தருளும் என்று ஜெபிக்கிறார்கள். அதைவிட ஜெபத்திலே மற்ற இடங்களை காட்டிலும் ஜெபத்திலே நாம் ஆழமான மனம் திரும்புதலை கர்த்தரிடத்திலே காண்பிக்க வேண்டும். There has to be a deeper sense of repentance at the feet of God. 2 பேர் ஜெபாலயத்திற்கு வந்தார்கள். பரிசேயன் என்ன சொல்ற, அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, வாரத்துல 2 தினம் உபவாசிக்கிறேன், தசமபாக என்னுடைய காணிக்கைகள் எல்லாம் தசமாக கொடுக்கிறேன், லஞ்சம் வாங்கினாலும் கொடுக்கிறேன், இதனால் இதுக்கு மேல என்ன வேண்டும் என்று தன்னுடைய தகுதியை சொன்னான். இன்னொரு மனிதன் வந்தான், தன் வானத்திற்கும் தன்னுடைய மார்பையை எடுக்க துணியாமல் பாவியாகிய மேல் கிருபியாயிரும் என்று சொன்னான். நமக்கு அந்த சம்பவம் தெரியும். டீப்பர் ரிப்பன்டன்ஸ். ஒரு சமயம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கு போல எங்கள் கடன்களை மன்னியுங்கள் என்று சொல்லும் போது உங்கள் ஜெப நேரம் கூட வேண்டும் என்றால் ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எதிராளிகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். ஸ்டார்ட் praying for your enemies. Your prayer time will automatically increase. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை பகைக்கிறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். இதை போல ஒரு பெரிய மற்ற அவிசுவாசிகளுக்கும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் மனப்பூர்வமாக ஜெபிக்கிற விசுவாசம் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட விசுவாசம். நாம் தினந்தோறும் பல சவால்களை சந்திக்கிறோம், எதிரிகளை சந்திக்கிறோம். சோதனைக்குட்படாத விடயங்களை ரட்சித்துக் கொள்ளும். 13வது வசனம்,
இயேசு கிறிஸ்து அதைத்தான் ஜெபித்தார். யோவான் 17:15 யோவான் 17:5 விசுவாசிகளுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது, அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொடும்படி நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, நீர் அவர்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். The Lord himself has prayed in his high priestly prayer. அதுதான் கர்த்தருடைய ஜெபம். In fact, John 17 is the Lord's prayer. யோவான் 17ஆம் அதிகாரம் தான் கர்த்தருடைய ஜெபம். அதிலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்காகவும் அவர்கள் மூலமாக விசுவாசிக்கிற நமக்காகவும் சொல்லப்படுகிறது, நீர் விசுவாசிகளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமை நம்மை விட்டு விலகாது. தீமையின் மத்தியிலே நாம் காக்கப்பட வேண்டும். சோதனையை நாம் தவிர்க்க முடியாது. We cannot escape temptation. It's all around. நான் பிரசங்கம் பண்ணும்போது நேரம் எடுக்க ஒரு சோதனை வருகிறது. ஒருவேளை நாம் ஜெபம் பண்ண உட்காரும் போது அப்பொழுதுதான் நிறைய காரியங்கள் மனதிற்கு வந்து நம்மை சோதிக்கிறது. So temptations are all around. Even when we have good intentions, we have temptations when we implement it. அந்த நிலைமையிலே தீமைக்கு செல்லாதபடி அதை பாவமாக மாற்றி நாம் கடவுளுடைய கிருபையை நாம் அசட்டை பண்ணாது இருக்கும்படி உதவி செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? மத்தேயு 26:40, லூக்கா 22:40. It's not length, it is the meaning, it is the desire. இப்படி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை உள்ளடக்கிதான் ஜெபம். ஜெபம் என்பது இன்றைக்கு எனக்கு வேண்டும், இப்பொழுதே வேண்டும். வேதம் அப்படி ஜெபத்தை சொல்லவில்லை. கர்த்தருடைய ராஜ்யம் என்பது பின்னாலே வரக்கூடியது. இன்றைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது, பின்னாலே வருகிறது. எங்கள் சோதனைக்கு உட்படாதபடி என்று சொல்லும் போது எதிர்காலத்தில் 5 வருஷம் 10 வருஷம் நாம் உயிரோடு இருந்தால் நடக்கக்கூடியது. ஜெபம் நம்முடைய கடமை. We have to devote ourselves to prayer. Devote என்று சொன்னால் ஒரு காரியத்திற்கு நாம் முழுமையாக ஒப்புக் கொடுத்தால் அதுதான் நம்மை பாதிக்கிறது, நம்முடைய சிந்தனையை பாதிக்கிறது, நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது. நான் என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் அல்லது கணவன் என்று சொல்லும் போது, அவர்களுக்கு டிவோட்டாக இருக்கும் போது, அவர்களுக்கு நம்மை முற்றுமையாக ஒப்புக் கொடுக்கும் போது, அந்த சிந்தனை தான் நாம் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எல்லாவற்றையும் பாதிக்கிறது. ஆகவே ஜெபம் என்பது கடவுளை மாற்றுவதற்காக அல்ல, நம்மை மாற்றுவதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த ஜெபம் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5:14, ஆண்டவர் கேட்பதெல்லாம் கொடுக்கிறார் என்று சொல்ல உண்மைதான். நாம் எதையாகிலும் 1 John 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், please note the emphasis here, whatever we seek under the will of God, in the will of God, we have an assurance that he listens to our prayers, our cries. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம். இன்றைக்கு ஜெபம் வரமாக்கப்பட்டிருக்கிறது, வரம் வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. Prayer has been made as a gift, a spiritual gift, and this gift has been converted to be traded for money and power and possession. ஜெபம் விசுவாசி மூலமாக இயேசு கிறிஸ்துவாலே இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மனம் திரும்பி விசுவாச எல்லா விசுவாசியும் நேரடியாக பிதாவினிடத்திலே போக முடியும். ஜெபம் வரம் கிடையாது. It is not a gift, it is a privilege of each believer. It is like the breath that we have. ஜெபம் என்பது விசுவாசனுடைய வாழ்க்கையிலே ஒரு சுவாசத்தை போன்றது. ஒரு சிறிய கணக்கை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜெபத்திற்கு 3 பதில் இருக்கிறது. கடவுளுடைய சித்தம் இருந்து நேரம் இல்லை என்றால் பொறுத்திரு என்று பதில். God's will is there, but the timing is not ripe. The answer will be wait. கடவுளுடைய சித்தம் இருக்கிறது, நேரம் வரவில்லை, வெயிட், காத்திரு. கடவுளுக்கு அதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள், அவர்கள் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், எனக்கு விருப்பம், சைக்கிள் ஓட்டுவது நல்லது, தருகிறேன். ஆனால் இப்பொழுது உங்களுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்காது, நான் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகிட்டால் 10ஆம் வகுப்பு முடிந்த உடனே வாங்கி தருகிறேன். சித்தம் இருக்கிறது, நேரம் வரவில்லை, காத்திரு என்பது ஒரு பதில். சித்தமே இல்லை என்றால் பதில் இல்லை என்று அர்த்தம். If God's will is not there, the answer is no. என்னுடைய பிள்ளைகள் சூரி கத்தி கேட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் உடனடியாக என்ன பதில் சொல்லுவேன்? இல்லை என்று சொல்லுவேன்.
எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய என்று சொல்ல முடியாது. பதில் ஏற்கனவே வந்து விட்டது. சித்தமே இல்லாத போது நேரமும் கிடையாது. ஆனால் கடவுளுடைய சித்தமும் இருந்து அவருடைய வேலையும் வரும்போது பதில் ஆம். When God's will is there, which aligns with his timing, the answer will be yes. சித்தம் இருக்கிறது, நேரம் வரவில்லை, காத்திரு. சித்தம் இல்லை, நேரமும் இல்லை, பதிலும் இல்லை. கடவுளுக்கு சித்தம் இருக்கிறது, நேரமும் அமைந்து விட்டது என்றால் ஆம் என்று பதில். அநேக நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையுடன் காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம் என்பது ஒரு நெருங்கிய கடவுளோடு நெருங்கிய உறவு. அதிலே மகிழ்ச்சி அடையாவிட்டால் விசுவாசிகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, வேற எந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்காவிட்டால் இன்னொருவரோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் என்பது வேதபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தனி ஜெபம் மிக மிக முக்கியமானது. குடும்ப ஜெபம் அதுவும் அவசியமானது. சபையிலே நாம் இணைந்து ஜெபிப்பது வேதத்தினுடைய போதனை. கர்த்தருடைய பாதத்திலே அதிக நேரம் செலவிடுவோம். அவருடைய கிருபையை பற்றிக் கொள்ளுவோம். இந்த உலகத்தின் அநீதிகளுக்கு நிலையை நிற்போம். நித்தியத்திலிருந்து கீழே நோக்கி வருவோம். இங்கிருந்து மேலே போவதல்ல ஜெபம். நித்தியத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிருபையிலே பெருக தேவன் உதவி செய்வாராக.